ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பள்ளிவாசல் நோன்பு கஞ்சி. ரைஸ் குக்கரில் எப்படி சுலபமாக செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ரைஸ் குக்கரில் பாத்திரத்தை வச்சு ஆன் பண்ணியாச்சு. இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நெய்யும் ஆயிலும் நல்லா சூடாகி வரட்டும். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்ச பின்னால் சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். அதோட பூண்டு தட்டி வச்சது, இஞ்சி தட்டி வச்சதெல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்குவோம். 3 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை, நிறைய புதினா தழை, நிறைய மல்லித்தழை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதோட ஒரு தக்காளி பழம் சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கின பின்னால் 1 டம்ளர் அரிசிக்கு நான் 1.5 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். கஞ்சியாக இருக்கிறதுக்காக அதிகமாக தண்ணி வச்சுருக்கோம். மூடி போட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் 1 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் சேர்க்குறேன். நீங்கள் ஜீரக சம்பா குருணை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து கிளறிக்கலாம். இன்னும் நல்ல அரிசியும் பருப்பும் சேர்ந்து வெந்து நல்லா குழஞ்சி வரணும். இன்றைக்கி எல்லோரும் ஆசுரா நோன்பு வச்சுருப்பீங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சுலபமாக நோன்பு கஞ்சி செஞ்சு நோன்பு திறக்கலாம். இதோட துருவி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், அரிசி பருப்பு எல்லாம் நல்லா கலந்து குழஞ்சி நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பருப்பு வடையோட குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.